வெல்கம் டு த சேனல் கேவிபி டாக்கிஸ். கடலில் பேனா ரொம்ப அவசியமா, எதுக்குடா இப்போ பேனா அப்படின்னு எல்லாம் ரொம்ப பேர் பேசிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம், இது ஒரு தனிப்பட்ட நபருக்காகவோ தனிப்பட்ட கட்சிக்காகவோ வைக்கல. கத்தி முனையை விட பேனா முனை கூர்மையானதுன்னு சொன்னால் மட்டும் போதுமா? வள்ளுவர் காலத்தில் இருந்து எழுத்தாணி முதல்ல இப்போ இருக்கிற பேனா வரைக்கும் எத்தனையோ எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு சிறந்த ஆயுதமாக தான் இந்த பேனா இருக்குது. பேனாவோட பவர் தெரியாமல் பேசக்கூடாது. இப்போ வைக்கிற இந்த பேனா எத்தனையோ பத்திரிகை மற்றும் எழுத்தாளர்களுக்கு மரியாதை செய்கிற விதமாக தான் இருக்கவும் போகுது. இந்த பேனா சிலையை பற்றி ஒரு 3 கவிதை நமக்கு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருந்து வந்திருக்கு. திரு ரவீந்திரஜித் அப்படிங்கிறவர் தான் அந்த கவிதையை நமக்கு அனுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷமாக அவர் சின்ன வயசுல இருந்தே எழுதின பேனாவை அவர் வீட்டிலேயே வச்சு சாமி மாதிரி நினச்சி கும்பிட்டும் வராரு. ஸோ அவர் அனுப்பின ஆடியோ மற்றும் வீடியோவை இப்போ உங்களுக்காக நான் போட்டு காமிக்கிறேன், வாங்க. அனைவருக்கும் இனிய தமிழமுத வணக்கம். எழுதுகோள் பேனா நினைவு சின்னம் என்பது சுயநலத்திற்காக அமைக்கப்படுவது அல்ல. உலக ஊடகத்திற்கே முதற் பொருளாக இருந்த எழுத்தாணி என்ற ஒரு தத்துவத்தின் மிக உயர்ந்த ஞானம் பெற்ற ஒரு விஷயமாக, தெய்வீகமாக அமைவதுதான் எழுதுகோள் பேனாவின் புனித நிலை. இது உலகமே வரவேற்கும் என்பது உறுதி. இதனை பல வருடங்களாக எழுதுகோள் பேனாவை என்னுடைய இல்லத்திலேயே வைத்து வணங்கி மதித்து துதித்து போற்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு இயற்கையின் பக்தன். இது உலகளாவிய ஒரு உண்மை விஷயமாக இந்த எழுதுகோள் பேனா வெற்றி பெறும் என்பது உறுதி. எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. குறள் எண் 392. எழுத்துக்கு வித்திட்ட எழுத்தாணி வாழ்க, செழித்தோங்கும் உலகத்தின் செம்மொழி உயர்க. எல்லா மொழிகளுக்கும் வழிகாட்டிய எழுதுகோள் பேனா வாழிய வாழியவே. பறவையின் இறகும் மூலிகை மசியும் அகர முதல எழுத்தின் ஆரம்ப வசியம். பித்தளை யானியும் தங்க ஊசியும் பனை ஓலைக்குள் பரிபாசைகளான அரிய எழுத்துக்களின் அற்புத ஓவியம். தலையெழுத்தெனும் மூடத்துவ தட்டுத்தடங்கல்களை முட்டித் தெரிக்க விட்டு முற்போக்கு உண்மைதனை முப்பாலாக்கி 1330 ஆக்கப்பூர்வ குறளை அகில மனிதத்திற்கே உலகப் பொதுமறையாக்கிய பொக்கிச சொக்க பேனா. கல்விக்கு கருவான கற்பகத் தேனா. ஆற்றல்மிகு இயற்கை அட்சய கோவிலுக்கு பேனா வடிவ தங்க கொடிமரம் பேராற்றலாக. சுற்றி வந்து வணங்கி சூரியத்தை தொழுது வெற்றி நடை போடுவோம். என்றும் இயற்கை ஒன்றே வெல்லும். கற்பகச் சமுத்திரம், பொர்த்தன பொக்கிஷம், உற்சாக மூலவரான உத்தம சூரியம், உதய வரவாகும் உலக யோக நிதியாகும். இயற்கை சுகத்தில் ஈட்டும் மழலையர்க்கெல்லாம் ஈகை திரு இயற்கை ஒன்றே தெய்வம் என்ற உண்மையைச் சொல்லி பாலூட்டு. உலக மனிதச் சமூகமே ஒன்றென பாடி தாளாட்டு. உயரிய அறிவு சின்னம் எழுதுகோள் பேனா என சுட்டிக்காட்டி இனிய புனித மேன்மை சுக பெண்மையே இயற்கை தரும் ஆரோக்கிய அமுதூட்டு. தொல்காப்பியமும் திருக்குறளும் நெஞ்சுக்கு நீதியும் படைத்த உலக எழுத்தாக்கத்தின் ஏகபோக எழுத்தாணி தியாகமென போற்றி வணங்கி பேனா நினைவு சின்னத்தை ஏற்று போற்றுவோம். அகர முதல எழுத்தின் ஆக்கப்பூர்வ திருத்தலமாக்குவோம். தங்க கொடிமரத்திற்கும் மேலான தகைமை பேனாவை சுற்றி வந்து சூரியத்தை தொழுது உலக மனித சொந்தங்களே ஒற்றுமையாவோம், வருக வருக வருகவே. தொன்மை தொல்காப்பியமும் உண்மை திருக்குறளும் முதன்மை முரசொலியும் கழக உடன்பிறப்பே என உலக மனிதத்தையே உன்னத நற்சொந்தங்களாக்கிய அகர முதல எழுத்தின் அகில உலக எழுதுகோள் பேனா வாழ்க. இறகு எழுத்தாணி கல்வெட்டு சிற்றுளி தொடங்கி சிறகடித்து பறக்கும் சீர்மிகு சிந்தனைகளுக்கு செழித்த வடிவம் கொடுத்த செங்கோல், மனித அறிவு களஞ்சியத்தின் திறவுகோல், புனித பெருஞ்செல்வ எழுதுகோள், பூரித்த நினைவு சின்னம் வாழிய வாழிய வாழியவே. பூ போட்டு பூஜிக்கும் பூசைக்குரிய ஆசை பேனா, படைத்த இயற்கைக்கு புகழாரம் சூட்டும் தேனா, சகலமும் கொடுக்கும் சூரிய கடவுளை போற்றும் எழுத்தாணி பேனா சந்நிதி ஏக மனதான அருள்நிதி. எழுத்தாளர்களின் கோவிலாக விவேகமாகும் உறுதி. இது இயற்கை சாமியின் நியதி.
ஸோ இந்த பேனா சிலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.